ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறதோ முன்னேறதோ எதுவும் பிடிக்காது. அவங்க சுயமரியாதை இருக்கிறது பிடிக்காது. பார்ப்பனர்களை தவிர, அதாவது பூணூல் கும்பலை தவிர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் யாருமே சுயமரியாதையோடு வாழ்வதோ அவங்க ஒரு உரிமையை பேசுவதோ பிடிக்காது. 35,000 பள்ளிக்கூடத்தை 16,000 பள்ளிக்கூடமா ஆக்குறதா புதிய கல்விக் கொள்கை திட்டங்கிறான். இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டங்கிறத குலக்கல்வி திட்டம் சொல்லி நாங்க வச்சிருக்கோம் பேரு. இந்த குலக்கல்வி திட்டத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த திட்டத்தை எதிர்த்தாரு ஸ்டாலின். தமிழ்நாடு எதிர்க்குது. இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம எப்பவும் பிஜேபியை கண்டிப்போம், ஒன்றிய அரசு கண்டிப்போம். ஏன்னா அவங்க கண்டிக்கிற மாதிரியே நடந்துக்கிறாங்க. ஆனால் தோழர்களே, இப்ப இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதுக்கு அப்படின்னா, கட்டாய கல்வி சட்டப்படி ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% நிதியை ஒதுக்கணும் கல்விக்காக. இது சட்டம். ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் படிக்கிறதோ முன்னேறதோ எதுவும் பிடிக்காது. அவங்க சுயமரியாதை இருக்கிறது பிடிக்காது. தமிழ்நாட்டு மாணவர்கள் மட்டுமல்ல, பார்ப்பனர்களை தவிர, அதாவது பூணூல் கும்பலை தவிர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் யாருமே சுயமரியாதையோடு வாழ்வதோ அவங்க ஒரு உரிமையை பேசுவதோ பிடிக்காது. அவங்க சித்தாந்தம் அதுதான். ஆனா நம்ம அதை விட முடியாது. நம்ம சித்தாந்தம் இங்க அனைவரும் சமம், எல்லாரும் சுயமரியாதையோடு வாழணும். அதனால போராடி பல உரிமைகளை அப்படித்தான் வாங்கியிருக்கோம். ஆனா நமது கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொல்லியிருக்காரு, அதாவது 2024-25க்கு 2152 கோடி ரூபாயை அவங்க ஒதுக்கணும் 4 தவணையா. அதுல முதல் தவணையா 573 கோடிய கடந்த ஜூன் மாதமே ஒதுக்கி இருக்கணும். ஒதுக்குனாங்களா அப்படின்னா ஒதுக்கல. ஒதுக்குவாங்களான்னா அது நமக்கு தெரியல. ஒதுக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறோம். ஆனா அவங்களை அப்படியே விட முடியாது. ஆனா அந்த பணத்தை தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு, நமது ஸ்டாலின் அவர்கள் நமது மாநில முழு நிதியை போட்டுதான் இப்ப அந்த செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பிஜேபி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வழியா அவன் பல முனையில தாக்குறான். எப்படியும் இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் முன்னேறிடக்கூடாது, சிறுபான்மை சமூகமானவர்கள் முன்னேறிடக்கூடாது, கல்வி கற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது தோழர்களே, பைனான்சியல் அக்கௌண்டபிலிட்டி நெட்வொர்க் இந்தியா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கு. இந்த ஆண்டுகள்ல மட்டும் 4000 பள்ளிக்கூடம் மூடி இருக்காங்க. அதாவது ஒடிசாவில் மட்டும் 7438 பள்ளிக்கூடங்களை மூடி இருக்காங்க புதிய கல்விக் கொள்கை அப்படிங்கிற திட்டத்துல. இன்னும் மத்திய பிரதேசத்துல 35,000 பள்ளிக்கூடத்தை 16,000 பள்ளிக்கூடமா ஆக்குறாங்களாம். அதாவது இணைக்கிறாங்களாம். இணைக்கிறதுங்கிறது அவங்க பாஷையில இணைக்கிறது, தமிழ்நாட்டு பாஷையில எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்த பாஷையில இணைக்கிறதல்ல. அதுக்கு பேரு மூடுறது. அதாவது உக்கடத்துல ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, பூ மார்க்கெட்ல ஒரு பள்ளிக்கூடம், கரும்பு கடையில ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னா இந்த 3 இடத்துலயும் இருக்கிற மாணவர்கள், எளிய மக்கள் அவங்க குழந்தைகளை அந்தந்த ஊர் பள்ளிக்கூடத்துல அருகாமையில் இருந்துச்சுன்னா அவங்க வாக்குல சேர்த்துக்கிட்டு படிக்க வைப்பாங்க. அவங்க நல்லா படிச்சு வருவாங்க. இவன் என்ன பண்றான்னா, இணைக்கிறங்கிற பேர்ல, புதிய கல்விக் கொள்கைங்கிற பேர்ல கரும்பு கடை பள்ளிக்கூடத்தையும் பூ மார்க்கெட் பள்ளிக்கூடத்தையும் மூடிட்டு உக்கரத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்துல எல்லாரும் படிச்சுக்குவாங்கிறான். அப்படிங்கும் போது பூ மார்க்கெட்ல முடியாதவங்களும் கரும்பு கடையில முடியாதவங்களும் அப்படியே கல்வியை நிறுத்திட்டு அவங்க அப்பா சிறைக்கிறதா இருந்த சிறைக்கிற வேலைக்கும், துப்புரவு பண்ணினா துப்புரவு பணி வேலைக்கும், அப்படி குலத்தொழிலுக்கு துணி துவைக்கிறதுனா துணி துவைக்கிற வேலைக்கும் அப்படி போயிருவாங்க, விவசாயத்துக்கு. ஆனா அப்படி போகாம எல்லாரும் படிக்கணுங்கிறதுக்கு தான் அங்கங்க அருகாமையில பள்ளிக்கூடம் வேணுங்கிறோம். இவன் 35,000 பள்ளிக்கூடத்தை 16,000 பள்ளிக்கூடமா ஆக்குறதான் புதிய கல்விக் கொள்கை திட்டங்கிறான். இந்த புதிய கல்விக் கொள்கை திட்டங்கிறத குலக்கல்வி திட்டம் சொல்லி நாங்க வச்சிருக்கோம் பேரு. இந்த குலக்கல்வி திட்டத்தை விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த திட்டத்தை எதிர்த்தாரு ஸ்டாலின். தமிழ்நாடு எதிர்க்குது. எதிர்த்ததால இந்த கல்வித்தொகை, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய கல்வி உரிமை பணம் எல்லாமே நிராகரிச்சு பழி வாங்குறாங்க. இந்த பழி வாங்குற போக்க ஒன்றிய அரசு நிறுத்திக்கணும். இந்த திமிர் போக்கை
இந்த பிஜேபியுடைய இந்த காவிகளுடைய இந்த பார்ப்பனர்களுடைய இந்த மோசடி திட்டத்தை அடக்கிறதுக்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். சரி, இங்க ஒரு பெரியார் இயக்கமோ, ஒரு அம்பேத்கர் இயக்கமோ, ஒரு மார்க்சிய இயக்கமோ அல்லது ஒரு ஜனநாயக இயக்கங்களோ இந்த போராட்டங்களை நடத்துறதாலேயே இதெல்லாம் நடந்துருமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதற்காக எல்லா தோழர்களும் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லி விலைக்கு பேசிட்டாங்க. ஆனால் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்க எங்க திராவிடர் விடுதலை கழகமாகட்டும் இல்ல இந்த ஒட்டுமொத்த ஜனநாயக அமைப்புகள் மக்களிடம் கொண்டு செல்வோம். இதற்கு முன்பு தமிழ்நாடு ஃபர்ஸ்டே நேரு காலத்திலே பாடம் போட்டே இருக்குது இந்தியாவுக்கு. அதாவது 1951 கல்வியில இடஒதுக்கீடு இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்றிய அரசு அப்ப ஒன்றிய அரசு பண்ணுச்சு. அப்ப பெரியார் சொன்னாரு, பெரியார் எப்போது மாணவர்களை போராட்டத்துக்கு அழைக்கவே மாட்டார். ஆனா அந்த முறை மாணவர்களை போராட்டத்துக்கு அழைச்சார். ஏன்னா வேலை வாய்ப்புல இடஒதுக்கீடு இருந்துச்சு, ஆனா கல்வியில இல்ல. கல்வியில இடஒதுக்கீடு இருந்தா தாண்டா வேலை வாய்ப்புக்கே நம்ம போக முடியும். ஏண்டா நீ 4 பைப்பு போட்ட, பைப் மட்டும் போட்டா போதுமா? டேங்க்ல தண்ணி இருந்தா தாண்டா பைப்புக்கு தண்ணி வரும். அதனால கல்வியில இடஒதுக்கீடு இருந்தா தாண்டா நாங்க வேலைக்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டத்தை பெரியார் முன்னெடுத்தார், திராவிடர் கழகம் முன்னெடுத்தது. ஆனால் போராட்டத்தை நடத்தியது அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள். அந்த பெரிய போராட்டத்தால அன்னைக்கு 14/5 அப்படிங்கிற சட்டம், அதாவது கல்வியில் இடஒதுக்கீடு உண்டு அப்படிங்கிற சட்டம் முதலில் திருத்தப்பட்டது. அப்படி திருத்த வச்ச அந்த ஒரு சிறப்பு தமிழ்நாட்டுக்கு உண்டு, திராவிடர் இயக்கத்துக்கு உண்டு. அதே போல இப்பவும் இந்த கோரிக்கைய, இந்த நியாயமான கோரிக்கையை மக்களிடம் நாங்க கொண்டு போவோம். இது தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பிஜேபி அரசு பண்ற ஒவ்வொரு செயல்களும் மக்களை மேலும் மேலும் கொதிப்படைய வச்சுட்டு தான் இருக்கு. இது ஒரு பெரிய போராட்டமா மாறி ஒன்றிய அரசினுடைய திமிர அடக்கும். அதுல எங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. அதனால் தோழர்களே, இந்த ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு, மோடி அரசு அவங்களுடைய அறிவுத்திறமை இல்லாததாலேயோ அல்லது அவங்க நிர்வாகத்திறன் இல்லாததாலேயோ இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நான் நம்பல. ஏன்னா நான் பெரியார படிச்சிருக்கேன், நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன். அதனால அவனுக்கு நிர்வாகத்திறன் இல்லாமையெல்லாம் இல்ல. அவனுடைய எண்ணம், இந்த பார்ப்பனர்களின் எண்ணம் இந்துத்துவ எண்ணம், ராமராஜ்யம், சனாதனம், மனு தர்மம். அந்த மனு தர்மத்திலே சனாதனத்துல என்ன சொல்லுதுன்னா, சூத்திரனுக்கும் பஞ்சவனுக்கும் எதை கொடுத்தாலும் கல்வியை கொடுக்காதே அப்படிங்குது. அதுக்காகத்தான் இவன் கல்வி தடுக்கிறதுக்காக இவ்வளவும் பண்றான். எல்லா வகையிலையும் தடுக்கிறான், எல்லா வகையிலையும் கேடு விளைவிக்கிறான். என்னென்ன ஆயுதம் கிடைக்குமோ அதையெல்லாம் வச்சு தடுக்கிறான். நமக்கு என்னென்ன ஆயுதம் கிடைக்குமோ அதையெல்லாம் வச்சு அவனை வீழ்த்துறதுக்கு, எதிர்க்கிறதுக்கு போராடுறோம். அதனால் தோழர்களே, அவன் திட்டமிட்டு இந்த சனாதன கொள்கைப்படி, மனு தர்ம கொள்கைப்படி இந்த பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் படிக்கக்கூடாது என்பதற்காக செய்கிற வேலை இது. அதை எதிர்த்து நாம் போராடுவோம். நாம் மக்களிடம் கொண்டு செல்வோம். வெற்றி அடைய தொடர்ச்சியாக போராடுவோம். வாய்ப்புக்கு நன்றி.